எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய கோவில் திருவாய்மொழியில 3வது 100 பாட்டுல 3வது பதிகத்துல 6வது பாட்டு நம்ம பார்க்க போறோம். 4வது பிரபந்தத்துல பாத்தீங்கன்னா 2924வது பாட்டு. அந்த நம்பர் இப்ப எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்துலயும். அதனாலதான் இந்த பாட்டுக்கு நேரம் அந்த நம்பரை எழுதிட்டோம்னா தெரியும். அதனால பிரபந்த புக்கை பார்த்து தான் நான் சொல்றேன். அதை சொல்லும்போது உங்களுக்கு நம்பர் சொல்லும்போது அதை பார்த்து தான் சொல்றேன். பாடங்கள்லாம் ஓரளவு தெரியும், கொஞ்சம் டவுட் இருக்கிறத பார்த்துப்பேன். அதனால தப்பு வந்துடாமல் இருக்கணுன்றதுக்காக பார்த்தும் படிப்பேன் சில பாடல்களை. ஆக இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லறவே செய்வார், வேங்கடத்து உறைவார்க்கு நம வெண்ணலாம் கடமையது சுமந்தார்கட்கே அப்படிங்கிறது பாட்டு. பாருங்க, பாட்டுல வேங்கடங்கள், வேங்கடங்கள்னா திருவேங்கடம் கிடையாது. வேம்னா வேம்னா வேகும்னு அர்த்தம். கடங்கள்னா பாவங்கள், நாம் செஞ்ச பாவங்கள். வேம் கடங்கள், நாம் செய்த பாவங்கள் வேகுமா. மெய்மேல், மெய்னா உண்மை, அது தெரியலையா. மெய்மேல் வினை முற்றவும், மெய் மேல் வினை, மெய்ன்றது நம்ம உண்மை, மெய்யா சொல்றோம் இல்லையா. மெய்ன்றது உண்மை. மேல் வினை முற்றவும், உண்மையாவே மேல் சாதாரண வினைன்றது இப்ப செஞ்ச செய்வினைன்றது செய்த வினைகள், இதுவரைக்கும் செய்த வினைகள். மற்றபடி ஊழ்வினைன்றது இப்ப ஊழ்வினைன்றது பழைய வினைகள், செய்வினைன்றது இப்ப செஞ்சுட்டு இருக்க வினைகள். மேல் வினைன்றது இனிமே செய்ய போகும் வினைகள், இனிமே செய்ய போகும் பாவங்கள், நம்ம அறியாமல் செய்ய போற பாவங்கள். இப்ப நாளைக்கு நான் எழுந்து வெளியில போகும்போது ஒரு எறும்பை மிதிச்சிட்டேன்னா அது நாளைக்கு நான் தெரியாம செஞ்ச பாவம். நான் எறும்பை வேணும்னு மிதிக்கிறேன், தெரியாம செஞ்ச பாவம். தெரியாம செஞ்ச பாவன்றதை முக்கியமா வச்சுக்கோங்க. தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. எதிர்காலத்தில் தெரியாமல் செய்யற பாவம். வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும், மேல் வினை முற்றவும், அது அதிகமானவனு. முற்றவும்னா முழுசுமா. முற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். இதை பாருங்க, முழு தாங்கள்ன்றது பகவான். பகவான தாங்கள் எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்பறோம் இல்லையா நம்ம. இப்ப அதாவது மரியாதையோட வார்த்தை தாங்கள்ன்றது. தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். தங்களுக்குன்றது, தாங்கள்ன்றது பெருமாள், தங்களுக்குன்றது ஜீவாத்மா, அதாவது நமக்கு. தாங்கள்ன்றது எதிராளியை சொல்றது, தங்கள்ன்றது நமக்கு. தங்களுக்கு ஜீவாத்மாவுக்கு நல்லனவே செய்வார், நல்லதை மட்டும்தான் செய்வாராம். நல்லனவே, நல்லனா நல்லதை செய்வார்னு அர்த்தம். நல்லனவேன்னு வந்துட்டுனா நல்லது மட்டும்தான் அர்த்தம். நல்லனவே நல்லதை மட்டும்தான் செய்வாராம், கெடுதல் செய்ய மாட்டாராம் பெருமாள் நம்மளுக்கு. அதை சொல்றாருங்க, நல்லதை மட்டுமே அளிப்பார். அதான் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார், வேங்கடத்து உறைவார்க்கு நம்ம இல்லை. அதனால்தான் நானும் ரங்கநாதன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நான் எதையுமே பெருமாளை வேண்டவே மாட்டேன். இப்பயும் அப்படிதான். பெருமாளை இதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடன்னு வேண்ட மாட்டேன். ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர. ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாயையில மாட்டிட்டு முடிக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாத, என்ன செய்யுதுன்னு தெரியாத திக்கு முக்காட்டிட்டு இருக்குமே, அந்த நேரத்தில் இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்பேன் ஒழிய. மற்ற நேரத்தில் சாதாரணமாக கைகூப்பி பெருமாளை விஷ்ராந்தியா திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்து சேவிக்க வேண்டியது தான். விஷ்ராந்தியா சேவிச்சுட்டு வந்தோம்னா உங்களுக்கு என்ன வேணுன்றது பெருமாளுக்கு தெரியும், அவர் செய்வார். நீங்க ஐயோ பெருமாளை இதை பண்ணி கூட அதை பண்ணி கொடுன்னு கேட்டா, ஐயோ பக்தன் கேட்கறான்ட்டு அது அவருக்கு தீமையாவே இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க, கெடுதலாவே இருந்தாலும். என்ன பண்றது, அவங்க வேணும்னு கேட்கறானே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுப்பாரான். அப்புறம் அதுல வர மாயில மாட்டி மறுபடியும் அவசரப்படுவோம். ஐயோ எனக்கு இப்போ வீடு வேணும் அப்படின்னு வேணா வீட்டை கொடுத்துருவாராம். வீட்டை கொடுத்துட்டு அப்புறம் அந்த வீட்டை யாருக்கு டிஸ்போஸ் பண்றது, எப்படி விற்கிறது, என்ன ஆகுறது, அந்த பணத்தை என்ன பண்றது, இது மாதிரி இதுல மறுபடியும் மாயையில, பூலக மாயையில மாட்டின்னுருவோம் நம்ம. அதனால கேட்கவே கூடாது எதையும். பெருமாளுக்கு தெரியும், அவருக்கு தெரியாததா, அவருக்கு தெரியாத விஷயமா, அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க கேட்டுதான் அவர் கொடுக்கணுன்றதுல, உங்களுக்கு தேவையா இருந்தா அவர் கொடுத்துருவார். ஏன் உங்களுக்கு நீங்க வேணும்னு நினைக்கிற பொருள் உங்களுக்கு கெடுதல் போடணுன்றது அவருக்கு தெரியும், அதனால தான் கொடுக்காம இருக்காருன்னு வச்சுக்குவோம். இல்லாட்டா உங்களுக்கு கொடுத்துருவார் அந்த பொருளை, நீங்க கேட்குற பொருளை கொடுத்துருவார். கொடுத்தா உங்களுக்கு கெடுதல் தான் அவருக்கு தெரியும். அவன் தெரியாத கேட்கறான். குழந்தை எப்படி தெரியாத கேட்கறது பாருங்க, குழந்தை தெரியாத ஸ்வீட்டை கேட்கும், கொடுத்துட்டோம்னா பேதி ஆகும். அது மாதிரி குழந்தைய மாதிரி நம்மள தெரியாம கேட்கறோம், அதனால நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துறது இல்லை.
இங்கே உங்களுக்கு எது நல்லதோ அது செய்வாராம். தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்து உறைவார்க்கு இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம பெருமாள்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாதான். தாங்கள் தங்களுக்கு அவரே செய்வாராம். எது எது செஞ்சா செய்யாக்குமோ அதை செய்வாராம். வேங்கடத்து உறைவார்க்கு இந்த வேங்கடம் வந்து திருவேங்கடமலை. இது வந்து திருப்பதியை சொல்லு. வேங்கடத்து உறைவார்க்கு அங்கேயே இருக்கிறவாளுக்கு நம வெண்ணலாம். மகா நமகா அப்படிங்கிறது மகான்னா என்னுடையதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். சான்ஸ்கிரிட்ல மகான்னா என்னுடையது, நமகான்னா என்னுடையது அல்லாதது, பொதுவானதுன்னு அர்த்தம். வேங்கடத்துறைவார்க்கு நம வெனலாம், நமகா வெனலாம். அதுதான் இங்கே நம வெனலாம் இருக்கா. சான்ஸ்கிரிட் வரக்கூடாதுன்றக்கா நம வெனலாம் சொல்ல. நமகா வெனலாம். வேங்கடத்துறைவார்க்கு நமகா எனலாம். நமகான்றது வந்து என்னன்னா, மகான்றது வந்து நம்ம ஓனர் ஆஃப் அது இது நமக்கு வேண்டியது, நம்மோடது மட்டும், நம்முடையது. நமகன்னா பொதுவானது. நம்ம வேங்கடத்துறைவார்க்கு பொதுவாக வேங்கட திருப்பதியில் இருக்கிறவா எல்லாருக்குமே பொதுவாக எல்லாரும் வரேன்னா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். எதுக்குன்னா கடமை எது, அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லையா. அதாவது இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது செய்யறா இல்லையா, அதுதான் கடமை எது. சுமந்தார் கட்கே அதை வந்து அவங்க ஒரு கடமையை வந்து தன்னுடைய பணியா கடமை, அவளோட வேலையை செய்யறது, பெருமாள் கைங்கரியம் பண்றது அவள் கடமையா கொண்டிருக்கா இல்லையா. அதான் அதை சுமந்துட்டு இருக்காளாம். அதனால அவளுக்கு வந்து நம்ம நமகன்னு நம்ம அவளை சேவிக்கலாம், நமகன்னு சொல்லலாம், அவளை வாழ்த்தலாம். அதுதான் சொல்றாருங்க. பாட்டு சொல்றேன் கேட்டுங்க. வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்ல செய்வார். வேங்கடத்துறைவார் கிரமம் எல்லாம் கடமை எது சுமப்பார் கட்கே சுமந்தார் கட்கே அப்படிங்கிறதாக பாட்டு இது. இந்த பாட்டு அருமையான பாட்டு இது. நாளைக்கு 7வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. இந்த பாட்டில் கன்க்ளூஷன் என்னன்னா, நம்மன்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு சொல்ற போறாளே அவளை சொல்ற நம்மன்னு சொல்லிட்டு வருபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவம், செய்கின்ற பாவம், செய்ய போகும் பாவம் எல்லாம் வந்து போகுமா. எல்லாத்தையும் அழிச்சு எல்லா பாவங்களையும் போக்கி திருவேங்க பெருமாளுக்கு தொண்டனா செய்யறானே, தொண்டனா இருக்கானே, அது மாதிரி மாறினான். திருவேங்கட பெருமாளுக்கு தொண்டனா நீங்க மாறினீங்களா, வெங்கடாஜலபதிக்கு தொண்டனா அங்கே போய் தொண்டு செஞ்சீங்கன்னா உங்களோட செஞ்ச பாவம், செய்ய போகும் பாவம், செய்த பாவம் எல்லாமே அழியும். அத்தனையும் அழிச்சிட்டு நீங்க அங்கே தொண்டு செய்யறத அங்கே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நமக பொதுவான ஒரு மன்னிப்புன்னு அர்த்தம். அந்த இடத்துல நமகன்றது வந்து உங்களுக்கு ஒரு பொதுவான நம்ம மகன்னா நம்ம தன்னுடையது, மகன்னா மற்ற நமகன்னா பொதுவானது. பொதுவாக அங்கே வேலை செய்ய எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணா இல்லையா, அவள் எல்லாருக்கும் நம்மன்னு அவளையெல்லாம் வேண்டிக்கலாம், அவளுக்கெல்லாம் நல்லது கொடுக்க சொல்லி பெருமாளை வேண்டிக்கலாம். பெருமாள் நல்லது தான் செய்வார். அதுதான் வேங்கடத்தில் நம்மளாம் கடமை எதுவும் ஒப்பார் இருக்கு. கடமையை கரெக்டாக செய்கிறா இல்லையா, அவள் கடமையை செய்கிறவளுக்கு நம்ம அவளுக்கு நல்லது நடக்கும்படி நம்ம வேண்டிக்கணும். அவங்களுக்கெல்லாம் மோட்சத்தையே பெருமாள் கொடுப்பார் அப்படின்றதாக இதனோட கன்க்ளூஷன் அது மாதிரி. தேங்க்யூ. முதல்ல முடியும் போது கன்க்ளூஷன் சொல்லலை.